வண்ண வண்ண சேலை தொட்டு கண்ட சுகம் அம்மம்மா. கன்னங்கள் என்னும் தங்கத்தட்டு கைப்பட்டு சின்னங்கள் கொண்டதோ, சொல்ல சொல்ல உள்ளம் துள்ளும் இன்பம் என்ன சொல்லம்மா. வணக்கம், நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1829ஆம் கவிதைக்கான காணொளி பதிவு. இந்த புலனப்படத்தில் வசீகர பார்வையுடைய ஒரு பெண்ணின் வரைபடமும் நீலக்கண்களுடன் அழகாய் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு ஆடவனின் படமும் என் கண்ணில் பட்டது. அந்த இரு கண்களின் வசீகரமும் அந்த பார்வையும் என்னுள் எழுப்பிய உணர்ச்சிகளே, என்னுள் எழுப்பிய நினைவுகளே இந்த கவிதையின் கருப்பொருள். இளம் வயதில் ஆடவரும் பெண்டிரும் பார்க்கும் பார்வையின் பலன்களும் அதன் விளைவுகளும் பற்றி இந்த கவிதை பாடுகிறது. கவிதையின் தலைப்பு: ஆர்வப்பார்வை பெண் அவள் வீசினால், கூர்மதிஞரும் சிக்குவர் கண்ணால் பேசினாள். ஒரு சொல் வெல்லும் மறுசொல் கொல்லும் என்றே முதுமொழி செந்தமிழ் சொல்வது போலே, ஒரு வகை பார்வை ஆளை அள்ளும், மறுவகை பார்வை எள்ளி தள்ளும் இப்புவி மேலே. அருகில் உலவிடும் ஆடவரெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் எனவே மறு உரு எடுப்பர், தெருவில் உலவிடும் இந்நிலா அதனில் இறங்கிட அவரும் பெருமுடிவெடுப்பர். இருவிழி தன்னில் போதை மருந்தை கலந்தவள் கண் கிறங்கப் பார்த்தாள், கருவிழி கத்தியைச் செருகி ஆடவர் பலரை வெட்டிச் சாய்த்திடுமிவளே இரு காலுடை போர்வாள். பருவம் வந்ததும் பற்பல பரு கொண்டாளோ, தன் மதிமுகந்தன்னில் மண்மிசை உலவும் இந்த பெண்ணிலா, மறுபல பருத்து வெடித்து வந்ததினாலே பருவங்கண்டு நடந்த நழிவளோ இம்மானுட வெண்ணிலா. கருவைச் சுமக்கும் திறனுடை பெண்டிர் பிடித்த ஆடவன் நினைவை நெஞ்சினில் மகிழ்வுடன் சுமப்பர், மறுமாசில்லா அழகுடை பெண்டிற்கூட கருகருவெனவே ஆடவன் ஒருவனை தன் துணையென அமைப்பர். கருவைச் சுமக்கும் திறனுடை பெண்டிர் பிடித்த ஆடவன் நினைவை நெஞ்சினில் மகிழ்வுடன் சுமப்பர், மறுமாசில்லா அழகுடை பெண்டிற்கூட கருகருவெனவே ஆடவன் ஒருவனை தன் துணையென அமைப்பர். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன். என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மேலிந்தாள் இந்த பாவை. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, வெட்கம் என்ன சொல்லம்மா.
இடை